தந்தையாகிய கடவுளின் திருவுளத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படவும் தூய ஆவியினால் இறைமக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினத்திலே தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். பாருங்கள், மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசிற்குள் புக முடியாது என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின் செல்லக்கூடியவர்கள், ஆண்டவர் இயேசுனுடைய சீடத்துவ வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் கடைபிடித்த வாழ்க்கை நெறியை விட சிறந்ததொன்றை கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கின்றார். இந்த மறைநூல் அறிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் மறைநூலில் உள்ள எல்லா காரியங்களையும் தெளிவாக அறிந்து வைத்திருந்தவர்கள். வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை தெளிவாக புரிந்து வைத்திருந்தவர்கள். எந்தெந்த காலத்தில் எது எது எப்படி நிகழ்ந்தது என்பதையெல்லாம் தெளிவாக வேத அறிவை பெற்றிருந்தவர்கள் தான் மறைநூல் அறிஞர்களும் இந்த பரிசேயர்களும். அவள் வழிபாட்டு முறைகளிலே செம்மையாக வழிபாடுகளை கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். அவன் வேதத்தை குறித்த அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. தங்களுடைய வழிபாடுகளிலே ஒழுங்காக கலந்து பங்கெடுத்து அதில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். எனவே மறைநூல் அறிஞரை போல இந்த பரிசேயரும் சொல்லக்கூடிய பொழுது தூய லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 வார்த்தை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களை நேர்மையாளர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை குறித்து ஆண்டவர் சொல்லப்படுவதாக இருக்கிறது. அங்கு பரிசேயர் சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 12 வார்த்தை. இந்த பரிசேயர் என்ன சொல்லுகிறார்? நான் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன், என்னுடைய வருமானத்தில் 10ல் 1 ஆண்டவருக்கு காணிக்கையாக்கிறேன். அப்படி என்றால் அவருடைய யூத மார்க்கத்தின்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளை எல்லாம் அவர் ஒழுங்காக கடைபிடிக்கின்றார். தன் வழிபாட்டு நிலைகள் எல்லாவற்றிலும் தன்னை சரியாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் பின்பற்றிய முறை என்பது வேதத்தை குறித்து தெளிவாக அறிந்திருந்தார்கள். தங்களுடைய வழிபாடுகளிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி அந்த வழிபாட்டு முறைகளிலே உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் பின்பற்றிய ஒரு வாழ்க்கை முறை எது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு பழைய ஏற்பாட்டிலே மோசே வழியாக கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை அவர்கள் செம்மையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த 10 கட்டளை கடைபிடிப்பதன் மூலமாக தங்கள் நிலைவாழ்விற்கு தகுதி அடைய முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். எனவேதான் அந்த 10 கட்டளைகள் முக்கியமாக அந்த 3 விதமாக அந்த 10 கட்டளைகளை பிரிக்க முடிகிறது. முதலாவது உள்ள 3 கட்டளைகளும் கடவுளுக்கும் ஒரு தனி மனிதனுக்குமான ஒரு உறவு நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த 4வது கட்டளை சொல்லக்கூடியது உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று சொல்கிற பொழுது ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு உறவு நிலை ஏற்படுத்துகிறது. அது அடுத்த 5லிருந்து 10 வரை உள்ள இறை வார்த்தையை பார்க்கிற பொழுது ஒரு தனி மனிதனும் சமூகத்திற்குமான ஒரு உறவு நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நாம் பார்க்கிற பொழுது இங்கே திருவிவிலியத்திலே 20ஆம் அதிகாரம் 13 வார்த்தையை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதே. தொடர்ந்து 14வது வார்த்தை, விபச்சாரம் செய்யாதே. அடுத்து 15வது வார்த்தை, களவு செய்யாதே. 16வது வார்த்தை, பிறருக்கு எதிராக பொய் சார்ந்து சொல்லாதே. அதாவது கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சார்ந்து பகராதே என்பது பழைய ஏற்பாட்டினுடைய
கட்டளைகளை மோசே வழியாக கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகள். இதுதான் இவர்கள் யூத மக்கள், இஸ்ரேலர்கள் அல்லது மறைநூலர்களும் பரிசேயர்களும் பின்பற்றிய வாழ்க்கை நெறியாக இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அதை விட சிறந்ததான ஒரு வாழ்க்கை நெறி நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் விண்ணரசிற்குள் உங்களை புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லலாம். அப்போ இந்த மறைநூலர்களும் பரிசேயர்களும் தாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நெறியை விட சிறந்ததொரு நெறியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்பற்றக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் அவர்கள் நிலைவாழ்வை அடைய முடியும், விண்ணரசிற்குள் நுழைய முடியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டோட உபதேசம் என்ன? கொலை செய்யாதே என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டமாக அவர்கள் கடைபிடித்த நெறிமுறையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய நெறியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 29வது வார்த்தையிலே, கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? கொலை செய்யாதே. அந்த மறைநூலர்களும் பரிசேயர்களும் பின்பற்றிய கட்டளை என்பது கொலை செய்யாதே என்பதுதான் அவர்கள் பின்பற்றிய கட்டளை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய கட்டளை என்னவென்றால், சினம் கொள்ளாதீர்கள். அப்ப அந்த கொலைக்கு ஈடாக இப்பொழுது சினத்தை ஆண்டவர் வைக்கின்றார். அந்த கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சினம் என்கிற ஒரு பாவ இயல்பை, ஊன் இயல்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே கிறிஸ்தவர்கள் கொலை செய்யவில்லை. எப்பொழுதெல்லாம் அவர்கள் காரணமின்றி தேவைக்கு அதிகமாக எரிச்சல் அடைந்து கோபப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பார்வையிலே அது கொலைக்கு ஈடான ஒன்றாக காணப்படுகிறது. அடுத்து தொடர்ந்து பார்க்கிற பொழுது அங்கே பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நெறியை பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 கட்டளைகளிலே வரக்கூடிய 6வது கட்டளை விபச்சாரம் செய்யாதே என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்கிறார். பாருங்கள், விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப அந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுக்கு பாவமாக கருதியது எது என்றால் விபச்சாரம் செய்வது பாவம், அது குற்றம், அது கடவுளுக்கு ஏற்காத பாவம் என்று அவர்கள் கருதினார்கள். ஆனா ஆண்டவர் எங்கே சொல்கிறார், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எழக்கூடிய அந்த இச்சையோடு அவன் நோக்குகின்ற பொழுது விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப அந்த இச்சை நிறைந்த அந்த பார்வை என்பது, அந்த இருதயத்தில் எழும்பக்கூடிய இச்சை என்கிற உணர்வு என்பது அது விபச்சாரத்திற்கு ஈடாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே அந்த 8வது கட்டளையாக கொடுக்கப்பட்டது பொய் சான்று பகராதே, மற்றொரு எதிராக பொய் சாட்சி சொல்லாதே, அல்லது ஆண்டவரிடத்திலே நீ நேர்ந்து கொண்ட காணிக்கைகளை செலுத்தாமல் விட்டு விடாதே என்பது பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசம். இதைத்தான் மறைநூலர்களும் பரிசேயர்களும் கடைபிடித்த வாழ்க்கை நெறியாக இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 33வது வார்த்தையில் சொல்கிறார், மேலும் பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் என்று சொல்கிறார். அது இறுதியாக பார்க்கிற பொழுது அந்த மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 37 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள், இதைவிட மிகுதியாக சொல்வது எல்லாம் தீயோண்டத்திலிருந்து வருகிறது என்று சொல்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டுடைய உபதேசம் பொய் சொல்வது குற்றம், பொய்யுரைப்பது குற்றம், மற்றவர்களுக்கு எதிராக பொய் சாட்சி பகர்வது குற்றம், ஆண்டவருக்கு ஏதாவது நேர்ச்சைகளை செலுத்துவேன் என்று நேர்ச்சை செய்துவிட்டு அதை செலுத்தாமல் இருந்தால் பாவம் என்பது பழைய ஏற்பாட்டுடைய உபதேசம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அளவுக்கு அதிகமாக தேவைக்கு மிகுதியாக வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது அது உங்களுக்கு பாவம் என்று சொல்கிறார். ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுங்கள்.
இங்க பொய் பேசுவது மட்டும் பாவம் அல்ல, அளவுக்கு அதிகமான பேச்சு, தேவையற்ற பேச்சு, வீணான பேச்சு, இவை எல்லாமே பாவம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதை இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 36, 37 வாசிக்கிற பொழுது பார்க்கிறோம். மனிதர் பேசும் வீண் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் வாயினுடைய வார்த்தைகளை கொண்டும் நீங்கள் குற்றவாளிகள் என்றும் குற்றமற்றவர்கள் என்றும் தீர்ப்பளிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அப்போ வாயினுடைய வார்த்தையை குறித்து கவனத்தோடு இருக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். மொத்தத்திலே பழைய ஏற்பாட்டுடைய உபதேசம் அல்ல ஒரு கிறிஸ்தவன் கடைபிடிக்க வேண்டிய உபதேசம். பழைய ஏற்பாடு என்பது இந்த உலக வாழ்க்கையிலே இஸ்ரேல் மக்கள் சுமூகமாக வாழ்வதற்கென்று கடவுள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். ஆனால் புதிய ஏற்பாடு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உலக மக்களை மீட்டு விண்ணகத்திற்கு அவர்களை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய போதனை என்பது அந்த பழைய உபதேசத்தோடு நெருங்கி போவதல்ல, அதைவிட மேலான ஒரு நெறியைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு போதித்திருக்கிறார். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசிற்குள் நுழைய முடியாது என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய நெறி என்பது அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த மக்கள் மறைநூலர்களும் பரிசேயர்களும் அந்த யூத மக்களும் கடைபிடித்த நெறி அல்ல. நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறி என்பது அதைவிட மேலான ஒன்று. இதைத்தான் நாம் சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் அங்கங்கே படிக்கிற பொழுது அதை ஊனியல்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊனியல்பு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 தூய பவுல் அப்படியே அதை கோடிட்டு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கின்றார். ஊனியல்பு. இந்த ஊனியல்பு உடைய இச்சைகளை உடைய மனிதன் கடவுளுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது, இறையாட்சிக்கு தன்னை உட்படுத்த முடியாது என்று தூய பவுல் சொல்கிறார். எனவே ஒரு கிறிஸ்தவனுடைய பாவம் என்பது அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே என்பதல்ல கிறிஸ்தவனுடைய பாவம். எப்பொழுது தன்னை சினத்திற்கு உட்படுத்துகிறானோ, எப்பொழுதெல்லாம் தன்னை தீய இச்சைகளுக்கு உட்படுத்துகிறானோ, எப்பொழுதெல்லாம் அளவுக்கு அதிகமான பேச்சுகளுக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் தன்னை இடம் கொடுக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் அவன் பாவம் தான் செய்கிறான். அது ஊனியலுடைய உணர்வாக இருக்கிறது. அத்தகைய ஊனியலுடைய மனிதர்கள் இறையாட்சியில் இடம்பெற முடியாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தூய மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 25ஆவது வார்த்தையிலே அந்த மறைநூல் பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். பாருங்கள், வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உள்ளேயோ உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம சொல்லவே கட்டளை என்னவென்றால் பாத்திரத்தினுடைய உட்புறத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்துவது அல்ல. வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்துவதற்கு பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கிறது, பல்வேறு கட்டளைகள் இருக்கிறது. இந்த வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்துவதனால் ஒருவருடைய உள்ளத்திற்குள்ளே தூய்மையாக இருக்கிறான் என்று எண்ண முடியாது. அது வேறு, இது வேறுவாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உட்புறத்தை தூய்மைப்படுத்துங்கள், அப்பொழுது வெளிப்புறம் தூய்மையாகும் என்று. அப்ப இந்த உட்புறத்தில் இருப்பது என்ன? அதான் இந்த இழிவான உணர்வுகள், இழிவான இச்சைகள், தீமை நிறைந்த உணர்வுகள், தீமை நிறைந்த இச்சைகள், இவைகளில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். அந்த ஊனியல்பில் இருந்து வெளியே வர வேண்டும், அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டால் வெளிப்புறத்திலே ஆண்டவர் சொல்வதை போல அந்த பழைய ஏற்பாட்டுடைய எந்த ஒரு தீமையும் நம்மிடத்தில் இருக்காது. ஒரு சினத்திற்கு இடம் கொடுக்காத ஒரு மனிதன் ஒரு கொலைகாரனாக இருக்க முடியாது. ஒரு இச்சைக்கு இடம் கொடுக்காத ஒரு மனிதன் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவராக இருக்க முடியாது. ஆமென்றால் ஆமென்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் தேவையோடு பேசுகின்ற ஒரு பழக்கம் உள்ள மனிதர்களுக்கு அவர்கள் பொய் சாட்சி பழகக்கூடியவராக, பிறருக்கு எதிராக பேசக்கூடியவர்களாக, புறம் பேசக்கூடியவராக அவர் நிச்சயமாக இருக்க முடியாது.
அப்போ உட்புறத்தை தூய்மைப்படுத்துகிற பொழுது வெளிப்புறம் தானாக தூய்மையாகிவிடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய போதனை என்பது உட்புறத்தை தூய்மைப்படுத்துவது. ஆனால் இதை அறியாமல் பல நேரங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், நாம் செய்த குற்றங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேளுங்கள் என்று சொன்னால் பலர் நினைக்கிறார்கள், நான் என்னை கொலையா செய்து விட்டேன், நான் என்ன பல கோடி லட்சங்களை என்னை கொள்ளையடித்து விட்டேன், நான் என்ன பெரிய தவறு செய்து விட்டேன், என்னை பாவத்திற்கு மன்னிப்பு கேள் என்று சொல்கிறார்களே என்று சிலர் தவறாக நினைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அந்த பழைய ஏற்பாட்டு உபதேசத்திற்கும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு இதை குறித்த ஒரு தெளிவை நாம் போதிக்கப்படாமல் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் தெளிவு இல்லை. எனவேதான் அவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் எல்லாரும் சரியாகத்தான் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் எல்லாம் என்ன செய்யலாம், மரித்த உடனே அப்படியே விண்ணகத்திற்கு சென்று விடலாம், நமக்காக கதவு திறந்திருக்கிறது, நான் எந்த விதத்திலும் விண்ணகத்திற்கு செல்வதற்கு தடையாக இல்லை, நான் எல்லாவற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறேன் என்கிற ஒரு நிறைவு பெற்ற மனநிலையோடு மக்கள் வாழ்வதை போல் தான் இன்று இருக்கிறது. ஏன்னா அவர்கள் பாவத்தை குறித்த உணர்வே இல்லை. பாவம் என்றால் அவர்கள் நினைப்பது என்ன, பெரிய பெரிய காரணம் நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அசம்பாவிதங்களை பார்த்து அப்படி ஒன்று நான் வாழவில்லையே, எனவே நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், சரியாகத்தான் இருக்கிறேன் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பாவம் என்பது அந்த ஊனியல்பு, உள்ளத்தில் தோன்றக்கூடிய இழிவான உணர்வுகள், இழிவான இச்சைகள், இவைகள் தான் கடவுளிடமிருந்து என்னை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஊனியல்பு நிலைகளிலிருந்து என்னை வெளியே வந்தால்தான் என்னை பரிசுத்தமாக்க முடியும். அதுதான் பரிசுத்தம், அதுதான் என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழி என்பதை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் நம்மில் அநேக சகோதர சகோதரிகள் இருப்பதை நம் அன்றாட வாழ்க்கையில் அதை உணர முடிகிறது. பாருங்கள், தூய பவுல் ரோமேயருக்கு திரும்பவும் 7ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையை வாசிக்கிறோம். நாம் நமது ஊனியல்படி வாழ்ந்தபோது சட்டத்தை ஒரு வாய்ப்பாக்கி கொண்டு பாவ இச்சைகள் நம்முடைய உறுப்புகளில் செயலாற்றின. பாருங்க, ஊனியல்பின்படி வாழ்ந்த பொழுது சட்டத்தை ஒரு வாய்ப்பாக்கி கொண்டு பாவ இச்சைகள் நம் உடலுடைய உறுப்புகளில் செயலாற்றின, இதனால் விளைந்தது சாவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, சட்டத்தை ஒரு வாய்ப்பாக்கி கொண்டு பாவ இச்சைகள் நம்முடைய உடலில் செயலாற்றின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எப்படி சட்டத்தை எப்படி வாய்ப்பாக்கி கொள்ள முடியும் என்றால், இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இதைத்தான் கடைபிடித்தார்கள். அங்கே சொல்லப்பட்டது கொலை செய்யாதே என்று. இவர்கள் கொலை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உள்ளத்திற்குள்ளே இன்னொருவரை குறித்து ஒரு கசப்பான உணர்வு அல்லது ஒரு சின வெறியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து அப்படியே மடிந்து போயிருக்கலாம். அல்லது விபச்சாரம் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தீய இச்சைகளோட இந்த உலகத்தை வாழ்ந்து தீய இச்சையுடையவர்களாகவே மரணித்து அவள் மடிந்து போயிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் பொய் பேசாதவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் புறங்கூறக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு எதிரான கடுஞ்சொற்களை பேசக்கூடியவர்களாகவும் அவள் செயல்பட்டிருக்கலாம். எனவே ஆண்டவர் சொல்வது அப்படி வெளிப்படையான செயல்கள் மட்டுமல்ல, உள்புறத்தை தூய்மையாக்க வேண்டும். உள் உறுப்புகள், உள்ளே செயல்படக்கூடிய இந்த பாவ இயல்புகள், அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இதில் பாத்திரத்தினுடைய உட்புறத்தை தூய்மைப்படுத்துவது. பாத்திரத்தின் உட்புறத்தில் என்ன இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே இருந்து வருவது மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை, உள்ளே இருந்து வெளியே வருவது மனிதனை தீட்டுப்படுத்தும். அதை உள்ளே இருந்து என்ன, பரத்தமை, விபச்சாரம், பொய், கொலை, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் உள்ளே இருந்து வெளியே வருகிறது என்று சொல்கிறார். அப்போ உள்புறம் தூய்மையாக்கப்பட வேண்டும். இந்த உட்புறத்தை தூய்மையாக்கினால் மட்டும்தான் விண்ணகத்திற்குரியவர்களாக நம்மை மாற்ற முடியும். அதற்குத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பை தருகின்றார். எனவே மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோருடைய நெறியை விட நம்முடைய நெறி சிறந்திருப்பது என்றால், நாம் ஒவ்வொருவரும் அந்த பழைய ஏற்பாட்டுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் மட்டுமல்ல, அதையும் கடந்து நம் உள்ளத்தில், நம் உள் உணர்வில் பெருகக்கூடிய அந்த இழிவான உணர்வுகள், இழிவான இச்சைகள், இழிவான சிந்தனைகள், இழிவான பார்வைகள், இழிவான பேச்சுக்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் வெளியேற வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நிலை வாழ்விற்கு நாம் தகுதி உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம்
5ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தையை தொடர்ந்து பார்க்கிற பொழுது 25வது இறைவார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். மன்னிக்கவும், கலாத்தியர்களே திருமுகம் 5ஆம் அதிகாரம் 24 சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்கள் தங்களுடைய இழி உணர்வுகளையும் இச்சைகளையும் சேர்த்து கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்படி என்றால் மீண்டும் அவர்களுக்குள் அந்த பாவ இயல்புகளுக்கு இடமில்லை என்ற அர்த்தம். அப்ப கிறிஸ்தவர்கள் என்பவர்கள், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள், நாம் செய்ய வேண்டியது இந்த உள் உணர்வுகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், அதிலிருந்து மாற்றம் பெற வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான மனமாற்றம். அந்த உண்மையான மனமாற்றம் தான் நம்மை நிலை வாழ்விற்கு தகுதிப்படுத்துகின்றது. நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திலே, விண்ணக வாழ்விலே இடம்பெற செய்வதற்கு அதுதான் ஒரு சரியான வழியாக இருக்க முடியும். என்னை உலக போக்கின்படி பார்த்துவிட்டு நான் மற்றவர்களை நன்றாகத்தானே இருக்கிறேன், நான் ஒன்றும் கொலை செய்து விடவில்லையே, நான் ஒன்றும் பெரிய காரியங்களை தவறுகளை இழைத்து விடவில்லையே என்று நினைத்து நாமே திருப்திப்படுத்தி கொண்டிருக்காமல், நம் உள்ளத்தில் எழும்பக்கூடிய அந்த இழிவான உணர்வுகள், இச்சைகள், அந்த ஊழியர்களுடைய நாட்டங்களில் இருந்து நாம் முழுமையான விடுதலை பெற வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியை நமக்கு கொடுத்திருப்பது எதற்காக என்றால், தூய ஆவியை துணையாக கொண்டு உடலினுடைய தீய செயல்களை சாகடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. தூய பவுல் ரோமேயர் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை கவனிங்கள். நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். பாருங்கள், நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். தூய ஆவியின் துணையால் உடலுடைய தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். அப்ப நிலைவாழ்வு பெறுவதற்கு இந்த ஊனியல்பை நாம் சாகடிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திற்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊனியல்பை நாம் சாகடிக்க வேண்டும். சாகடித்தால் தான் நிலைவாழ்வை அடைய முடியும். அப்போ ஒரு தனி மனிதனுடைய முயற்சினால் மட்டுமே நிகழுமா என்றால் இது நிகழாது. இது இல்லாம எப்படி வாழ முடியும்? நான் சில நேரங்கள் பேசுகிற மக்கள் சொல்கிறார்கள், இந்த உணர்வே இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும்? மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்கத்தானே செய்யும் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆனால் அந்த இயல்பு என்பது நம்ம அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய இயல்பு, நம்மை சாவுக்கு கொண்டு செல்லக்கூடிய இயல்பு. அந்த இயல்பில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். அது ஒரு தனி மனித முயற்சினால் மட்டுமல்ல, கடவுளுடைய தூய ஆவியினுடைய ஒத்தாசையினால் தான் இதை நிகழ முடியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவி என்னும் துணையாளரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு துணையாளர், நம்மை வழிநடத்தக்கூடியவர். கடவுளுக்கு நேராக நம்மை கொண்டு செல்வதற்கு, நம்மில் தேவையில்லாத எல்லாவற்றை நம்மிடமிருந்து அகற்றி நம்மை கடவுளுக்கு பிரியமான, கடவுளுக்கு உகந்த காணிக்கைகளாக நம்மளை மாற்றுகின்ற ஆற்றல் இந்த தூய ஆவியானவருக்கு இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரத்தை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உடைய தூய ஆவியுடைய வல்லமையினால் என்னை நிலைப்படுத்துங்க, என்னை உறுதிப்படுத்துங்க. இந்த நாளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை வளர செய்யுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா, எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவரே. என்னுள் இருக்கக்கூடிய அந்த ஊனியல்களிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே. நான் சாவுக்கு நேராக அல்ல, வாழ்வுக்கு நேராக நகரும்படியாக என்னை பரிசுத்தமான பாதையிலே என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெபம் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு இயேசுவின் சீரத்துவ ஜெபம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் உலக காரியங்களை குறித்தே ஜெபித்துக் கொண்டிருப்பது, அதையே மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது அல்லாமல் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதிலே, சாவுக்குரிய நிலையிலிருந்து வாழ்விற்குரிய நிலைக்கு நாம் கடந்து வருவதிலே நாம் அக்கறை செலுத்த வேண்டும். அப்படி அக்கறை செலுத்தி வாழ்வதன் மூலமாக நம்முடைய உழைப்பும் நம்முடைய போராட்டமும், அதோடு கூட கடவுளுடைய ஒத்தாசையும் தூய ஆவியாருடைய வழிநடத்தலும் நம்ம நிறைவாக கிடைக்கிற பொழுது நாம் இந்த ஊனியல்பிலிருந்து வெளியேற முடியும்.
அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அப்படி செய்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை போல மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோருடைய நெறியை விட நம்முடைய நெறி சிறந்ததாக இருக்கும். அப்படி சிறந்திருக்கிற பொழுது நாம் விண்ணக வாழ்விற்கு தகுதி அடைய முடியும். எனவே இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய வாழ்வை தேடி அந்த யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். தொடர்ந்து நீங்களும் இறை வார்த்தையை வாசியுங்கள், தியானியுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.